ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணும்போது கூட 2 எக்ஸ்ட்ரீம் ஏஜ் குரூப்ஸ் வருவாங்க. ஒன்று 65 இயர்ஸ் ஓல்டுக்கு மேலே தாத்தா பாட்டி, கூடவே இன்ஃபண்ட்டும் வராங்க. அப்படின்னா வீல் சேர் அசிஸ்டன்ஸ் எப்படி புக் பண்ணுறது? இன்ஃபண்ட்டுக்கு நீங்கள் ஸ்ட்ராலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஏர்போர்ட்டில் எது வரைக்கும் இன்ஃபண்ட் ஸ்ட்ராலர்ஸ் அலவுடு? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதிகமாக யூஸ் பண்ணுற ஏர்லைன்ஸ் லைக் ஏர் ஏஷியா, இண்டிகோ, ஸ்கூட்டு, ப்ரீமியம் ஏர்லைன்ஸ் லைக் தாய் ஏர்வேஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ப்ளஸ் எமிரேட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் டிக்கெட்ஸ் போடும்போது இல்லை போட்டதுக்கப்புறம் ஸ்பெஷல் வீல் சேர் அசிஸ்டன்ஸை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செக்இன் கேட் வரைக்கும் கூட இருப்பாங்க. இன்ஃபென்ட் பேபிஸோட போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்ட்ராலர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்ட்ராலர்ஸ் வந்து நீங்கள் கேபின் பேக்கேஜில் வைக்கிற மாதிரி நீங்கள் காம்பேக்டான ஸ்ட்ராலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இண்டிகோ மாதிரியான ஏர்லைன்ஸில் எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவும் இல்லை. வீல் சேர் அசிஸ்டன்ஸ் போது நீங்கள் ஓன் வீல் சேர் எடுத்துகிட்டு வரீங்கன்னா சப்போஸ் அது பேட்டரி பவர்டு அப்படின்னா அதுக்கான கிளியர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஏர்லைன் வெப்சைட்ஸில் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் ப்ரீமியம் ஏர்லைன்ஸ் லைக் எமிரேட்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் 48 ஹவர்ஸ் முன்னாடியே நீங்கள் வந்து நோட்டிஃபை பண்ண உங்களுக்கு வீல் சேர் வேணும் அப்படின்னா இண்டிகோ மாதிரி ஏர்லைன்ஸில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மாதிரி ப்ரீமியம் ஏர்லைன்ஸில் நீங்கள் ஸ்ட்ராலர்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கேபின் பேக்கேஜ் ப்ளஸ் அடிஷனலாக 6 kgs கொடுக்குறாங்க. எமிரேட்ஸ் மாதிரி இருக்கிற ப்ரீமியம் ஏர்லைன்ஸில் உங்களுக்கு பேசினட் ப்ரொவிஷன் இருக்குது. இன்ஃபென்ட்டுக்கு நிறைய ஏர்லைன்ஸில் இது ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் துபாயில் உங்களுக்கு லாங் லேஓவர் இருக்குன்னா டெர்மினல் 3ல ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராலரை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இஃப் யூ ட்ராவலிங் வித் சீனியர்ஸ் ஆர் இன்ஃபென்ட்ஸ் அப்படின்னா 30 days முன்னாடியே நீங்கள் டிக்கெட் போடுறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு ஹசில் ஃப்ரீயாக இந்த மாதிரி அடிஷனல் ஆட்-ஆன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இதில் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். டிமாக்கோஸ் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ அவுட்.